அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த வகுப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு இயற்பியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள பாடத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதல் பருவம் 2ஆம் பருவம் வந்து நம்ம ஒரே தொகுப்பாக பார்த்தோம். ஸோ இந்த வகுப்பில் 3ஆம் பருவத்தில் உள்ள பாடங்களை பார்ப்போம். ஸோ 3ஆம் பருவத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னா, ஒளியியல் இருக்குது, அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி, 2 பாடம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 பாடத்துலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 7ஆவதுலேருந்து அதிகபட்சம் 2 கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இயற்பியல்லேருந்து ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மருந்துகளும் இருக்குது, புக் பேக் இருக்குது, முக்கியமான கேள்விகள் இருக்குது. ஸோ சிலபஸ் பேஸ்டும் கொஷின்ஸ் இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒளியியல் அப்படிங்கிறது நம்ம இயற்பியலில் உள்ள சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒளி மூலங்கள் சோர்ஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயற்கை ஒளி மூலம், செயற்கை ஒளி மூலம். ஸோ ஒளி அப்படிங்கிறது லைட், வெளிச்சம். ஸோ இயற்கையாக உள்ள ஒளி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். இந்த சூரியனில் எப்படி வெப்பாற்றல் உற்பத்தி ஆகுது, எப்படி வெளிச்சம் வருது அப்படின்னா அணுக்கரு இணைவு மூலம். ஓகேவா? ஸோ அணுக்கரு இணைவில் பார்த்தோம் அப்படின்னா என்ன அணுக்கள் இணையுது அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹீலியம். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரஜனை பொறுத்தளவுக்கு என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் தான். ஸோ அணியன் 1 என்ன தான் ஃபஸ்ட்டு இதில் தான் அமைக்குதா ஹைட்ரஜன், 2வது ஹீலியம். இந்த ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், ஆக்சிஜன் அப்படி வரிசலாக படித்து வச்சுக்கணும். அணு எண்கள் பற்றி படிக்கணும், அதோட குறியீடுகள் படித்து வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தாவரங்களுக்கு முக்கிய ஒளி மூலம் எது அப்படின்னா சூரிய ஒளி. ஸோ தாவரங்கள் தான் முதன்மை உற்பத்தியாளர்கள், தற்சார்பு ஊட்ட உயிரிகள். அந்த தாவரத்துலேருந்து தான் உணவு சங்கிலி தாவரங்கள் தான் என்ன பண்ணுது, மற்றதுக்கு கடத்தப்படுது. அப்போ தாவரங்களில் எப்படி உணவு உற்பத்தி ஆகுது, ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி ஆகுது. அந்த ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது எது அப்படின்னா சூரிய ஒளி. ஓகேவா? ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமானது சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒளிச்சேர்க்கையும் பொழுது தாவரங்கள் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையும் பண்ணும், சுவாசித்தலும் பண்ணும். ஓகேவா? ஸோ முதன்மையான இயற்கை ஒளி மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒளிச்சேர்க்கை நிகழ்வு மூலம் தான் என்ன பண்ணுது, சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீரெல்லாம் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுது, தாவரங்களை வந்து உணவு உற்பத்தி பண்ணுது. ஓகேவா? எழுதிங்க, ரொம்ப முக்கியமான தாவர செல்லின் சேமிப்பு பொருள் என்னது, ஸ்டார்ச் அல்லது தரசம். ஸ்டார்ச் அல்லது தரசம். விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன். எழுதிங்க, விலங்கு செல்லின் சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன். ஸோ பாருங்க, நன்கு ஒளியை தரும் மூலம் சந்திரன். இப்போ சந்திரன்லாம் என்ன பண்ணுது, சூரியனிலிருந்து வர ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எதிரொலிக்குது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒளி கண்ணூர் ஒளி அப்படிங்கிறாங்க. என்ன ஒளி, லைட்டெல்லாம் நம்மளை பார்க்க முடியாது, என்ன ஒளி, கண்ணூர் ஒளி. ஒளியோட பண்பு பார்த்தோம் அப்படின்னா, ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒரு அறை இருக்கு, இங்கே லைட் இருக்குன்னு வச்சுங்க. இந்த அறை அப்புறம் என்ன இருக்கும், இந்த கதவு இருக்கு, இந்த கதவு கீழே கேப் இருக்கு, இங்கே லைட்டு தெளிச்சு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படி தெரியுது, ஒளி நேர்கோட்டில் தானே செல்லும். எப்படி போனாலும் நேர்கோடு அப்படிங்கிறது இது ஒரு நேர்கோடு, இதுவும் நேர்கோடு, இது நேர்கோடு, இது நேர்கோடு, இதான் நேர்கோடு. இதுவும் நேர்கோடு தான், இதுவும் நேர்கோடு தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆனால் ஒளி எப்படி போகாது, இப்படி வளைஞ்சு கிளஞ்சு போகாது. புரியுதா என்னன்னு? ஒளியானது தானே வளைந்து செல்லாது, ஒளி வெற்றிடத்தில் பரவும். ஓகேவா? வெற்றிடத்தில் ஒளியின் திசை எவ்வளவு, 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா அழகு என்னது, மீட்டர் பர் செகண்ட். ஒளியானது ஒரு ஆண்டிற்கு கடக்கிற தொலைவு தானே அது ஒளியாண்டு. எவ்வளவு, 9.467 × 10⁻15 மீட்டர் அல்லது 12 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒளியாண்டெலாம் கேட்கல. இது வரைக்கும்
இதுமாதிரி மேத்தமெட்டிக்கலான கொஷின்ஸ் வந்து குறைவாக தான் கேட்குறாங்க. கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ப்ரீவியஸில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, ஒலி. ஸோ இந்த ஒலிக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா மின்னல். இந்த ஒலிக்கு உதாரணம் பார்த்தோம்னா இடி. இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒலி அப்படிங்கிறது சவுண்டுக்கு திசைவேகம் அதிகம். ஸோ 3 × 10⁸. இது பார்த்தோம்னா 330 to 340. ஸோ இதையும் கம்பேர் பண்ணுறப்ப எத்தனையோ மடங்கு குறைவாக இருக்கு. சொல்லுவாங்கள்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்போ மின்னலும் இடியும் ஒரே சமயத்தில் தான் ஏற்படுது. ஆனால் மின்னல் ஃபஸ்ட்டே வந்துடும். ஒரு மின்னல் அடித்தா நம்ம என்ன சொல்லுவோம், இடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அது ஆனால் மின்னல் இடி ஒரே இடத்துல ஏற்படும் பொழுது மின்னல் அதிவேக திசைவேகத்தை கொண்டிருக்கிறதால அது ஃபஸ்ட் என்ன ஆகிடுது, நமக்கு தெரிஞ்சிடுது. இடி திசைவேகம் குறைவாக இருக்கிறதால நம்மளுடைய சவுண்டு அது ரெண்டாவது தெரியுது. புரிஞ்சா? இல்லை என்ன கேட்டதுன்னா கூற்று 1, மின்னலானது ஒளியானது திசைவேகம் அதிகமாக உள்ளதால் மின்னல் விரைவில் ஏற்படுகிறது. ஒளி திசைவேகம் குறைவு என்பதால் புரிஞ்சுச்சானே, சவுண்டுக்கு திசைவேகம் குறைவு, இதுக்கு அதிகம். திசைவேகம் அதிகமாக இருந்தால் சீக்கிரம் வரும், திசைவேகம் குறைவாக இருந்ததுன்னா பொறுமையாக வரும். இதுதான் கொஷின், கான்செப்ட் வைஸ் கொஷின். ஸோ ஒளியாண்டு எவ்வளவு, ஒளியோட திசைவேகம் எவ்வளவு, அப்படிலாம் கொஷின் கேட்குறா. புரிஞ்சுக்கணும். ஒளி காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா அல்ஹசன் கையாத்தம். நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. கண்டுபிடிப்புகளில் கொஸ்டின் வரும். அல்ஹசன் ஹயத்தம் இவர் என்ன பண்ணாரு, கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர். யாரு? நம்ம கண்ணுலயும் என்ன இருக்கு, லென்ஸ் இருக்கு. நம்ம கண்ணுலயும் என்ன நடக்குது, ஒளி எதிரொலிப்பு நடக்குது. புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? ஒளி எதிரொலிப்பு சரியா நடக்கல அப்படின்னா நம்ம சில பேருக்கு என்ன தெரியாது, கண்ணு கிட்ட உள்ள பொருள் தெரியாது, கிட்ட பார்வை. தூரத்தில் உள்ள பொருள் தெரியலன்னா தூர பார்வை. புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? கிட்டத்தில் உள்ள பொருள் தெரிஞ்சதுன்னா என்ன பார்வை, கிட்ட பார்வை. தூரத்தில் உள்ள பொருள் தெரியாது. தூர பார்வைனா தூரத்தில் உள்ள பொருள் தெரியும், கிட்டத்தில் உள்ள பொருள் தெரியாது. பாருங்க, இதுதான் கொஸ்டின். ஒளியானது நேர்கோட்டு பண்பினை நேர்கோட்டில் தான் செல்லும் அப்படிங்கிற பண்பினை கண்டறிந்தது யாரு, அல்ஹசன் ஹயத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, சூரிய கிரகணத்தை காண்பதற்கு அதனை பதிவு செய்வதற்கு சூரியன் இயக்கத்தை பதிவு செய்யும் புகைப்படம் இருக்கும் முறைக்கு என்ன பேர்னா சோலோகிராஃபி. என்ன கிராஃபி? ஸோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, இங்க சூரியன், இங்க பூமி, இதுக்கடையில் நிலவு. கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சூரிய கிரகணத்தின் பொழுது நிலவு எங்க இருக்கும், இல்லது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு இருந்தால் என்ன ஏற்படும்? சூரிய கிரகணமா? சூரிய கிரகணம்னா என்னது, சந்திர கிரகணம்னா என்னது சொல்லுங்க. சூரிய கிரகணம்னா என்னது, சந்திர கிரகணம் என்னது? சந்திர கிரகணம் ஏற்படுறப்ப என்ன ஆகும்? வெளிச்சமா இருக்குமா, இருட்டா இருக்குமா? இருட்டா இருக்குமா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுங்களா? இது பூமி, இது சூரியன், ஓகேவா? இது சந்திரன். அப்ப நம்ம அங்க இருக்கோம், வெளிச்சம் இங்க இருக்கு, இடையில ஏதோ ஒரு பொருள், இதோட நிழல் தான் என்ன ஆகும், இங்க விழுவும். அப்ப இங்க என்ன இருட்டாயிடும். புரிஞ்சுச்சானே? அப்ப இது என்ன கிரகணம் சொல்லுங்க, என்ன கிரகணம்? சந்திர கிரகணமா சூரிய கிரகணமா? சூரிய கிரகணம். என்ன கிரகணம்? சூரிய கிரகணம். அப்ப இருட்டா இருக்கும், என்ன இருக்கும்? புரிஞ்சுச்சா? இது சூரியன் இங்க இருக்கு, பூமி இங்க இருக்கு, நிலவு இங்க இருக்கு அப்படின்னா நேரடியாக வெளிச்சமா இருக்கும், நேரடியாக வெளிச்சமா இருக்கும். சந்திர கிரகணம் அப்ப என்ன ஆகும்? வெளிச்சமா தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் இது. பார்த்துங்க, கேட்பாங்க சூரிய கிரகணம் அப்போ சூரியன் எங்கே இருக்கும், சந்திர கிரகணம் அப்போ சந்திரன் எங்கே இருக்கும்னு கேட்பாங்க. ஸோ பாருங்கள், வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளோ தொலைவில் செல்லும் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் தானே சொல்லியிருக்காங்க, 3 × 10⁸ மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? சரி, ரைட்டு. சூரியனுக்கு புவிக்கு இடையே சந்திரனை சுற்றி வரும்போது என்ன ஏற்படுது? சூரிய கிரகணம். சொன்னோம்ல, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வரப்ப என்னது? சூரியன். சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையே புவியானது இருக்கும் பொழுது அவ்வளோதான். ரொம்ப முக்கியமானது.
ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிள் கேட்குற கொஸ்டின். ஒளி இலைகள், ஒளி இலை தத்துவம் எந்த அடிப்படையில் ஏற்படுது அப்படின்னா முழு வகை எதிரொலிப்பு. என்ன எதிரொலிப்பு? காணல் நீர் தோன்றுவதற்கு காரணம் என்னது? முழு வகை எதிரொலிப்பு தான். இப்போ காணல் நீர்னா என்னது? இப்போ வெப்பமான சூழ்நிலையில் ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ தூரத்தில் வெறும் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்க்குறப்ப தண்ணி இருக்குமா? இருக்காது. அதான் காணல் நீர். இல்லாத நீர் பேர் தானே இது காணல் நீர். புரிஞ்சுச்சா? சரி, ரைட்டு. இது ஒளி இலை அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்கலாம், பார்த்துருக்கீங்களா? கேபிள் டெக்னாலஜி. இப்போ இந்தியாவில் வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு என்ன போகுது? கேபிள் தொழில்நுட்பம் போகுது. அதில் என்ன தத்துவம்? முழு வகை எதிரொலிப்பு. ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அலைநீளம் கொண்ட நிறம் எது அப்படின்னா சிவப்பு. என்னது? அதிக அலைநீளம் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு தெரியுது, அதான் என்னது? அதிக அலைநீளம். குறைந்த அலைநீளம்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியும். அதில் சிதறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சிகப்பில் சிதறல் குறைவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க? சிக்னல் விளக்கில் என்ன பயன்படுத்துகிறாங்க? சிகப்பு பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? தூரத்தில் எவ்வளோ தூரத்தாலும் சிவப்பு என்ன தெரியும்? தெரியுமா தெரியாதா? பாருங்க, ஒரு ஒளி கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அது எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கணும்? 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர். ஸோ கண்ணுறு ஒளியின் பட்டை எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? விப்ஜிஆர். இப்போ வானவில் தோன்றப்ப நமக்கு தெரிகிற நிறங்கள் எத்தனை நிறம் தான்? 7 நிறங்கள் தான். ஆனால் நிறைய நிறங்கள் தோன்றும், ஆனால் நமக்கு தெரியாது எத்தனை? 7 நிறங்கள். ஏன் அப்படின்னா அதோடைய நேனோமீட்டர், இதோட நேனோமீட்டர் மட்டும்தான் இவ்வளோ இருக்குது. ஸோ இதோட குறைவாக இருக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஸோ பாருங்கள், குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா. கண்ணுறு ஒளியின் அனைத்து நிறங்களையும் கலவை, எல்லா நிறங்களையும் ஒன்று சேர்த்தா கிடைக்கக்கூடியது என்னது? வெள்ளை நிறம். வெள்ளை நிற ஒளிக்கற்றை என்ன பண்ணலாம்? 7 நிறங்களாக பிரிக்கலாம். முப்பட்டகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முப்பட்டகம் என்ன பண்ணும்? வெள்ளொளி கற்றைய 7 நிறங்களாக பிரிக்கும். இப்போ ஒரு கொஸ்டின், இங்கேருந்து ஒரு லைட் அனுப்புகிறோம், இங்கே ஒரு முப்பட்டகம் வைக்கிறோம். இந்த முப்பட்டகம் என்ன பண்ணோம்? 7 நிறமாக பிரிக்கும். மறுபடியும் ஒரு முப்பட்டகத்தை இப்படி வைக்கிறோம். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா வெள்ளை நிற ஒளிக்கற்றையாக இருக்கும். புரியுதா என்னென்ன? இப்போ ஒரு கருப்பு நிறம், கருப்பு நிறம் வந்து எல்லா கதிரையும் அப்சர்வ் பண்ணும். என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். வெள்ளை நிறம் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால என்ன பண்ணோம்? வெயில் காலத்தில் என்ன ஆடை அணியணும்? பருத்தி ஆடை. வெள்ளை நிறத்தில் உள்ள பருத்தி ஆடை அணிஞ்சோம்னா ஹீட் அதிகமாக என்ன ஆகாது? அப்சர்வ் பண்ணாது. கருப்பு ட்ரெஸ் போட்டு போனால் வெயில் காலத்தில் என்ன ஆகும்? ஹீட் அப்சர்வ் பண்ணணும், சுடும். போட்டு போய் பார்த்ததே இல்லையா? புரியுதா என்னென்ன? இதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு தாங்க, அப்பெல்லாம் கேட்கறது கிடையாது. பாருங்க, பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தது யாரு? நியூட்டன். இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாளாக எடுத்திருப்பாங்க. அதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோமா? சாதாரணமாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் எத்தனை வண்ணங்களை உள்ளடக்கியது? 7. முதன்மை நிறங்கள் சிவப்பு, பச்சை, நீலம். எழுதிங்க. முதன்மை நிறம் என்னது? சிவப்பு, பச்சை, நீலம். இங்கே பாருங்க, விப்ஜிஆர்ல சென்டரில் இருக்க நிறம் என்னது? கிரீன். இங்கே 3 நிறம், இங்கே ஒரு 3 நிறம், நடுவில் 1 கிரீன். ஓகேவா? ஸோ வானவில் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே சூரியனுக்கு எதிர் திசை தான் தோன்றும். புரியுதா உங்களுக்கு? வானவில் தோன்ற காரணம் என்ன? நிறப்பிரிகை. என்னது? நிறப்பிரிகை. வானம் நீல நிறமாக காணப்படுறது காரணம் ஒளிச்சிதறல், ஸ்கேட்டரிங். ஓகேவா? எழுதிங்க. ஒரு முக்கியமான விதி இருக்கு. என்ன விதி அப்படின்னா ராலே ஒளிச்சிதறல் விதி. என்ன விதி? 10th படிப்போம். ஸ்கேட்டரிங் இஸ் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ/4. எழுதிங்க. ராலே ஒளிச்சிதறல் விதி கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. நீங்களே நினைச்சுப்பீங்களா இதெல்லாம் நமக்கு வேணாம் சார் அப்படிங்கிறீங்களா? ராலே ஒளிச்சிதறல் விதி என்ன சொல்லுது? அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அப்படின்னா அலைநீளம் குறைவாக இருந்ததுன்னா சிதறல் அதிகமாக இருக்கும். அலைநீளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிதறல் குறைவாக இருக்கும். அலைநீளத்துக்கும் சிதறலுக்கும் எதிர் விகிதம். புரியுதா? புரியலையா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, எப்பொழுது ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? எப்பொருள் கேட்டிருக்காங்க. சமதள ஆடி என்ன பண்ணோம்? எதிரொலிக்கும். இது ஒரு சமதள ஆடி உருவாக்கும் பிம்பம் மெய்பிம்பம். அது என்ன சார் மெய்பிம்பம், மாய பிம்பம்? மெய்பிம்பம் அப்படின்னா நம்ம திரையில் என்ன பண்ண முடியும்?
உருவாக்க முடியும், திரையில் பிடிக்க முடியும். மாய பிம்பம்னா திரையில் பிடிக்க முடியாது. அவ்வளோதான், இதில் கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 10th உள்ள ஒளியியல் தான் என்னது, குழியாடி, குவியாடி, குழியாடியோட பயன்கள், குவியாடியோட பயன்கள். ஓகேவா? அடுத்து கிட்ட பார்வை என்ன, தூர பார்வை என்ன, கிட்ட பார்வை சரி செய்யப்படுற லென்ஸ் என்ன, தூர பார்வை சரி செய்யப்படுற லென்ஸ் என்ன, அதெல்லாம் வரும். அதை நம்ம அப்போ தெளிவாக படிச்சுப்போம். இப்போ பேசிக் படிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த படம் பாருங்கள், அண்டம் மற்றும் விண்வெளி. நம்ம அண்டத்தை பற்றி படிக்க போகிறோம். ஸோ என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறு உள்ளது, ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு கூறியது யார்? ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். ஓகேவா? இவர் என்ன கொள்கை உருவாக்குனார் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸு? இவரோட கொள்கை என்ன கொள்கை? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடு அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்? சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடு. ஸோ சூரிய மைய கோட்பாடு அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு அனைத்து வான்பொருட்களும் என்ன பண்ணுது, சுற்றி வருது அப்படிங்கிறது சூரிய மைய கோட்பாடு. ஸோ சூரிய மைய கோட்பாடு யார் அப்படின்னா கோபர்னிக்கஸ். எழுதிங்க, கோபர்னிக்கஸ். புவி மைய கோட்பாடு அப்படின்னா புவியை மையமாக கொண்டு எல்லா பொருளும் விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. புவி மைய கோட்பாடு யாருன்னா தாலமி. கிமு 6ஆம் நூற்றாண்டு பூமியை மையமாக கொண்டு சூரியன், நிலவு மற்றும் பிற கோள்கள் பிரபஞ்சத்தில் இயங்கின கருத்தை முன்மொழிந்தோ பிளாட்டோ அப்படி போட்டிருக்காங்க. பிளாட்டோட சீடர் தான் யாரு? அரிஸ்டாட்டல். கிரேக்க ரோமானிய கணிதவியல் யார்? தாலமி. ஆரியப்பட்டியம் என்ற வானியல் நூல் எழுதியவர் ஆரியப்பட்டர். முற்காலத்திலேயே கோள்களுடைய இயக்கத்தெல்லாம் பற்றி, கோள்களை பண்புகளை பற்றி சொன்னது யார்? ஆரியப்பட்டர் தான். ஓகேவா? ஸோ நிலவு பூமியை எத்தனை நாட்கள் சுற்றி வருது? 27 நாளில் சுற்றி வருது. எத்தனை நாள் சுற்றி வருது? ஏன் நம்மளால நிலவுடைய மறுபக்கத்தை பார்க்க முடியல? வெரி குட். நிலவும் சுற்றுக்காலமும் பூமி சுற்றுக்காலம் என்ன இருக்கு? இப்போ 2 பேர் நிற்க வச்சு இப்படி நானும் இப்படியே சுற்றுறேன் அப்படின்னா என் முதுகு பக்கம் வரப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்த சைடு பார்ப்பான். நான் திரும்பி வரப்போ ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும், ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். புரிஞ்சுச்சா? புரியுதா? நிலாவுடைய மறுபக்கத்தை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு விண்கலம் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன விண்கலம்? அப்போலோ 11. கேள்விப்பட்டீங்களா? அப்போலோ 11 லூனா 3யா? அப்போலோ 11 யார் போனா? நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாங்க. லூனா 3 எழுதிங்க. லூனா 3 அப்படிங்கிற விண்கலம் என்ன பண்ணாங்க? அனுப்பிச்சாங்க மறுபக்கத்தை ஆய்வு செய்யறதுக்காக. அப்போலோ வந்து இவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு நிலவில் கால வச்சாங்களா ஃபர்ஸ்ட் அந்த இது எழுதிங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 2 முக்கியமான கொஸ்டின் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹான்ஸ் லிப்பர்ஸ். எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. 10th இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எங்கே எடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதான். 7வது எடுத்துருக்காங்க அர்த்தம். ஜோகன் லிப்ரஸி அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஜோகன் லிப்ரஸி என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா தற்கால தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு 10th வரும். ஜோகன் லிப்ரஸி, அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, தொலைநோக்கியை முதல்ல பயன்படுத்தியது யாரு? கலீலியோ. அடுத்து பாருங்க, வியாழன் கோளை சுற்றி துணைக்கோள் இருக்கு. அதிக துணைக்கோளை கொண்ட கோள் இதுதான் வியாழன். சனிக்கோளை சுற்றி என்ன இருக்கு? வளையம் கிளம்புது. அதெல்லாம் காணப்படுதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? கலீலியோ. ஓகேவா? சொன்னல நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு? பூமி என்ன கோட்பாடு? சூரிய மைய கோட்பாடு. என்ன கோட்பாடு? சூரிய மைய கோட்பாடு. அடுத்த பாருங்க, பூமி எத்தனை நாட்கள் சூரியன் சுற்றி வருது? 365 நாள். செவ்வாய் எத்தனை நாள் சூரியன் சுற்றி வருது? சூரியனை சுற்றி வர அந்த நாள் தான் என்னது? ஒரு வருடம். புரிஞ்சுச்சா? புரியுதா புரியலையா? சூரியனை அந்த கோள் எவ்வளோ நாளைக்கு சுற்றி வருதோ அதான் என்னது? ஒரு வருடம். அப்போ ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோள்லையும் என்ன ஆகும்? வித்தியாசப்படும். ஓகேவா? ஸோ தொலைநோக்கி மூலம் கலீலியோ எந்த கோளை உற்று நோக்கினார்? நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. எந்த கோள்? வெள்ளிக்கோள். எப்போ? 1610 விண்மீன் திரள், நட்சத்திரம், இதை நோட் பண்ணிங்க. விண்வெளி தொலைநோக்கி என்ன பேரு? ஹப்பிள் தொலைநோக்கி. என்ன நோக்கி? ஹப்பிள்.
நம்ம படித்தோம், ஏற்கனவே படித்தோம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தூரம் தான் என்னது? வானியல் அலகு. பூமியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு தான் அது வானியல் அலகு. இந்த வானியல் அலகு அப்படிங்கிறது 1.496 × 10⁻11 மீட்டர். நெப்டியூன் கோள் சூரியனிலிருந்து எத்தனை வானியல் தொலைவில் அமைந்திருக்கு? வெரி குட், 30 வானியல் அளவில். அப்புறம் 30 என்ன பண்ணணும்? 30ஆல் பெருக்கணும். 1.496 × 10⁻11 அவ்வளோ தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒளியாண்டு பார்த்தாச்சு. விண்ணியல் ஆரம் 3.26. இது எழுதிங்க. ஆண்ட்ரோமேடா கேட்பாங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நம்ம பால்வெளி திரளுக்கு அருகில் இருக்கும் விண்மீன் திரளோட பேர் என்ன அப்படின்னா ஆண்ட்ரோமேடா. இந்த ஆண்ட்ரோமேடா, அந்த பால்வெளி திரள், இதெல்லாம் பற்றி ஆய்வுகள் எது? எட்வின் ஹப்பிள். அவர் தான் அந்த ஹப்பிள் தொலைநோக்கி எது பண்ணது, புரிஞ்சுச்சா? ஸோ இதெல்லாம் நம்பராக உள்ள கொஸ்டின்லாம் கேட்குறது ரொம்ப குறைவு தான், வாய்ப்பு குறைவு தான். பார்த்துங்க, நான் முக்கியமான சொல்கிறேன். ஸோ இது எழுதிங்க. பெரிய விண்மீன் மண்டலத்துக்கு என்ன பேர்? உர்சா மேஜர். லத்தீன் மொழியில் சிறிய கரடி அப்படின்னு அழைக்கப்படுது எது? உர்சா மைனர். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானது. பூமிக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் எது? சூரியன். பூமிக்கு அருகிலுள்ள ரிப்பீட் ஆயிருக்கு. அதிக அலைநீளம் கொண்ட நேரம் சிவப்பு, குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா. சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டது கோப்பர்னிக்கஸ். இதை கொஸ்டின் எழுதிங்க. உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யா ஸ்புட்னிக். எந்த வருஷம் அப்படின்னா 1956. இந்த 56 திருப்பி போட்டோம்னா 65. அந்த 65 என்னது? ஆரியப்பட்டா. நோட் பண்ணிங்க. இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா 65. ஆரஞ்சு, இது எப்படி சொல்லலாம்? ஆரஞ்சு என்ன ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சு சாப்பிட்றது தானே? FCI. நோட் பண்ணிங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ தொட்டுச்சாங்க அப்படின்னா 1965 தான். எப்போ தொட்டுச்சாங்க? ONGC எப்போ தொட்டுச்சாங்க தெரியுமா? ONGC. சரி பாருங்க. இஸ்ரோ அப்படிங்கிறது என்னது? ஃபுல் ஃபார்ம் என்னது? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. ஓகேவா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். எந்த வருஷம் பார்த்தோம்னா 1962. ஸோ இயர் கேட்குறாங்களோ இல்லையோ கேட்பாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குனது யார்? ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய தேசிய குழு என்னும் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோள் என்னும் பெருமை பெற்றது செயற்கைக்கோள் எது? ரோகிணி. இதில் பொறுத்தளவுக்கு இந்த மாரி பாட்டில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த வருடம் இப்போ எக்ஸாம் முன்னாடி ஏதாச்சும் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், மங்கள்யான் 3 அதுமாரி ஏதாச்சும் அனுப்புகிறாங்கன்னா அதை பற்றி கொஸ்டின் வரும். அதில் ஏதாச்சும் தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்கன்னா அதை என்ன பண்ணோம்? சந்திரயான் 1 பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. சந்திரயான் 1 எப்போ? 2008 அக்டோபர் 22. மங்கள்யான் எப்போ? 2013 நவம்பர் 5. அது எப்போ நுழைந்தது? 2014 செப்டம்பர் 24. ஓகே தானே? உலகில் 4வது விண்வெளி நிறுவனம் தான் என்னது? இஸ்ரோ. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, இது நோட் பண்ணிங்க. சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்படிங்கிறது யார்? ஒரு இயற்பியலாளர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1983 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. இந்த நோபல் பரிசு வந்து நிறையா வாட்டி கேட்குறாங்க. நோபல் பரிசு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? தனியாக பார்ப்போம். சுந்தர்லால் பகுனா யார்? யார் அவர்? சுந்தர்லால் பகுனா யார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமெரிக்கான நோபல் பரிசா? அமெரிக்கான நோபல் பரிசு, அமெரிக்கான நோபல் பரிசு வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அவர் இந்தியா. கைலாஷ் சத்யார்த்தி, மலாலா யூசப், இவங்களாம் யார்? அமெரிக்கான நோபல் பரிசு எந்த வருஷம் வாங்கினான்னு தெரியுமா? சரி கண்டுபிடிங்க. சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிறது யார்? கண்டுபிடிக்கணும் நீங்கள். நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யாரு? அப்துல் கலாம். ஓகேவா? அப்துல் கலாம் முதன் முதல்ல உருவாக்குற விமானத்தின் பெயர் நந்தி. அப்துல் கலாம் இந்திய ராணுவத்தில் திட்ட இயக்குனராக இருந்தது திரிசூல், அக்னி, பிரிவித், நாக், ஆகாஷ். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க. 1999 ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிற திட்டத்தின் பேரில் பொக்ரானில் என்ன பண்ணாங்க? அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றின யார்? அப்துல் கலாம். ஸோ 1963
1963 ஒரு சட்டம், என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? அணுசக்தி பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது இதேமாரி சோதனைலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணார்? உலகிற்கே தெரியாமல் பொக்ரானில் அணுசோதனை கண்டுபிடிச்ச செஞ்சு பார்த்தாரு. அதோட பேர் தான் என்னது? ஆப்ரேஷன் சக்தி. இந்த பண்ண பிறகு தான் இந்தியாவை ஒரு நாடாகவே என்ன பண்ணாங்க? மதிக்க ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மள்ட்ட அணுசக்தி இருக்கணும். அணுசக்தி அப்படிங்கிறது என்னது? என்ன தெரியலையா? சரி, ரைட்டு. இஸ்ரோட தலைமையகம் பாருங்க, பெங்களூரில் இருக்குது. இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரிய யார்? அதுக்கப்புறம் தான் பயப்பட ஆரம்பிச்சது. ஓகேவா? அணுசக்தி துறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலைவர் நம்ம அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தது. எத்தனாவது குடியரசுத் தலைவர்? 11வது குடியரசுத் தலைவர். எந்த வருஷம்? 2002 to 2007. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறிச்சிங்க. ஸோ அணு வெடிப்பு சோதனை நடத்தினாங்கல்ல 1974. இது கரெக்டாக? அது 1999 ரெண்டாவது. இது ஃபஸ்ட்டு பொக்ரான். அதுக்கு பேர் என்ன பேர்? லாஃபிங் புத்தா. நோட் பண்ணி வச்சிங்க, லாஃபிங் புத்தா. 1974 ஃபஸ்ட்டு. இது சிரிக்கும் புத்தர். ரெண்டாவது தான் அது 1999 ஆப்ரேஷன் சக்தி. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின் மாதிரி. இவ்வளோ தான் இந்த பாடத்தில். 2 பாடம், 3வது பருவம். இதை படிக்கிறது நம்ம எவ்வளோ நேரம் ஆகும்? அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? அதிகபட்சம் 1 மணி நேரம். செகண்ட் டைம் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம். 3 மணி நேரத்தில் 7வது இயற்பியலை முடிச்சிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் வேதியியலை முடிச்சிடலாம். அடுத்து மறுபடியும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் உயிரியலை முடிச்சிடலாம். அப்போ 12 மணி நேரம் 2 நாளில் என்ன முடிச்சிடலாம்? 7வதா முடிச்சிடலாம். இதுமாரிலாம் படித்தோம் அப்படின்னா 30 நாளில் என்னவே முடிச்சிடலாம். அறிவியல் சோசியலை முடிச்சிடலாம். அப்படி படித்தா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீ பண்ணிக்கிங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டெஸ்ட் நடக்கும். ஓகே தானே? ஸோ உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.